வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நிறைய கீரை விதைங்கள்லாம் விதைச்சோம். ஆனால் மழை பெஞ்சனால எதுவுமே முளைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்போ பார்த்தா அந்த விதையெல்லாம் அரிச்சிக்கிட்டு போய் வெங்காய கட்டுக்குள்ளே அங்கங்கே சிதறி சிதறி முளைச்சி கிடக்குது. என்னென்ன கீரை முளைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் கீரை பறிக்கலான்னு வந்திருக்கோம் தோட்டத்துக்கு. அப்படியே பறிச்சுட்டு அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருவோம். வாங்க கீரை வயலுக்குள்ளே போவோம். அவங்க எங்கள் மாமியார் நாங்கள் தோட்டத்துக்கு வந்தோம் கீரை பறிக்கலான்னு. இது வந்து வெங்காயம் நட்டிருக்கோம், எடுக்கிற ஸ்டேஜ், அதனால தான் இவ்வளோ களையாக இருக்குது. இதுக்கு இடையிலேயே கொஞ்சமாக சிரிக்கிற விதைச்சி விட்டோம். அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால அங்கிட்டும் இங்கிட்டும் போய் ஒன்று ஒன்றா முளைச்சிருக்கு. இப்போ அதை தான் பிடுங்கிட்டுருக்கோம். இதில் இன்னும் வேறு நிறைய கீரை இருக்குது. இந்த கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தொகுலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. பூ வச்சுருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது தொகுலிக்கீரை. அடுத்து இது வந்து பசலிக்கீரை சொல்லுவாங்க. இதையுமே நம்ம சாப்பிடலாம். மூட்டு வலி இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. மூட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த 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 மாதிரி பசலிக்கீரை, வெண்டைக்காய் பச்சையா அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வளவளப்பு கிடைக்கும், நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், காட்டில் நிறைய கீரை இருக்குது. இன்னொன்று குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. மட்டன் என்ன அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ சுக்கா பண்ணால் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதுதான் அது குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் இருக்குது, நிறைய விதமான கீரைகள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாக முளைக்கிற ஒவ்வொரு கீரைகளையும் பிடுங்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ சத்து, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையிலலாம் வாங்குறது என்ன தண்ணியில் எந்த இடத்துல விளையுது, அது பிடுங்கி திருப்பி மறுபடியும் அது மார்க்கெட்டுக்கு வந்து ஹோல்சேலர் கைக்கு போய் அதுக்கப்புறம் அதை வந்து ரீட்டெய்லர் வாங்கி அதுக்கப்புறம் சின்ன சின்ன வியாபாரிங்கெல்லாம் வாங்கி ஊருக்குள்ளே நம்ம கைக்கு வர்றதுக்கு எப்படி 3 நாள் ஆகும் ஒரு கீரை. அதுக்குள்ளே அந்த கீரையோட ஒரிஜினல் சத்து டேஸ்ட் எல்லாம் போயிடும். நிறைய இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த கீரை. இதை வந்து நம்ம முழுசாக வேரோடு பிடுங்கக்கூடாது, இப்படி பாதி தண்டோடு பிடுங்கணும். ஏன்னா அப்போ தான் மறுபடியும் அதில் கிளை வெடித்து மறுபடியும் கீரை நமக்கு ரொம்ப நாள் கிடச்சிட்டே இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கீரை தான். நாங்கள் ஒரே பாரில் விதைச்சி விட்ருந்தோம். அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால அங்கிட்டும் இங்கிட்டும் விதை போய் இப்போ தான் அப்படியே மழை பெய்யும் கொழுன்னு தலைய ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த வயல் ஃபுல்லாக வெங்காயம் தான் போட்டிருக்கோம். எல்லாம் மழை பெய்யவும் பூரா புல் மண்டிடுச்சு நிறையா. வெங்காயம் எடுக்கிற பதம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாம் எடுக்கிற பதம் வந்துடுச்சு. இது ஃபுல்லாக வெங்காயம் தான். ஏன்னா மழை பெய்யாமல் இருந்ததுதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் பெருசு பெருசாக கிடச்சிருக்கும். மழை பெஞ்சனால கொஞ்சம் அப்படியே நட்டவுடனே மழை பெஞ்சனால கொஞ்சம் அப்படியே உட்காந்துருச்சு. அப்படியே அங்கிட்டு பார்த்தோன்னா வெண்டைக்காய் வயல். இதை கீரையை பறிச்சுட்டு அடுத்து போய் வெண்டைக்காய் பறிக்கணும். இங்கே பாருங்கள், இது நேத்திக்கு நாள் இந்த செடியில் ஆஞ்சோம். அதுக்குள்ளே பாருங்கள் சைடில் எவ்வளோ கிளைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. கீரையை பொறுத்தளவு நம்ம வேரோடு எப்பயுமே பறிக்கக்கூடாது, தண்டில் மட்டும் தான் கிளணும். எவ்வளோ தூரம் பறிக்கிறோமோ பறிக்க மறுபடியும் தலையும். கீரை இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ தான் ஒன்று தலைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சைட்லெல்லாம் அதான் இருக்குது. அது சரி கீரை தான். இந்த பாருங்கள், இதுவும் நேற்றுக்கு நாள் பறித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ளே அந்த மழை பெய்யறதுனால டக்குன்னு அப்படியே தலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் சிறுக்கீரை தான்.
இது கீரை பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா தெரியும், இவ்வளோ கீரை பிடுங்குறமே வேஸ்ட் ஆயிருமேனு. ஆனால் வதக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட கூட பத்தாது. டேஸ்ட் அவ்வளோ இருக்கும், சாப்பிட்டே இருக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றினோடனே கொஞ்சோன்னு ஆகிடும். கீரை வந்து தேடி பிடுங்கிறது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இருந்தாலும் மழை காலனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்து தும்பட்டிக்கீரை சொல்லுவாங்க. இதான் வந்து தும்பட்டிக்கீரை இப்போ தான் தலைய ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். போதுமா? நாளைக்கு வந்து வேறு அந்த நாளைக்கு வந்து பசலிக்கீரை பிடுங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், நாங்கள் இவ்வளோ கீரை பிடுங்கிட்டோம். இந்த கீரையை எங்களுக்கு என்றைக்கு போதும். நாளைக்கு வந்து வேறு ஒரு கீரையை வந்து நாங்கள் பிடுங்கி உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சேர்த்து செஞ்சு வீடியோ போடுறோம். வெயில் பயங்கர வெயில் அடிக்குதே. அநேகமாக ஈவினிங் நல்ல மழை வரும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான எவ்வளோ கொழுன்னு சிறுக்கீரை பிடுங்கிருக்கோம். வாங்க அதை எப்படி சமைக்கிறோம், சமைச்சு தான் அப்போ டேஸ்ட் பார்த்துருவோமே. பாருங்க, போடலங்க இருக்குது. வாங்கணுன்னு இருக்குது.